கோட் திரைப்படத்தோட கதையில ஹீரோயினா நாங்க நயன்தாராவை தான் நினைச்சிருந்தோம். அதற்கு பிறகுதான் ஸ்னேகாவை மாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு சொல்லி இருந்தாரு. எங்க தளபதி விஜய்க்கு ஜோடி ஆகணும்னு எல்லா நடிகையும் காத்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி நயன்தாரா ஒத்துக்கவே இல்லை இந்த ஒரு கதைக்கு அப்படின்ற கேள்வி ரசிகர் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. இந்த நிலையில தான் நடிகை நயன்தாரா இந்த படத்துக்கு ஓகே சொல்லாதது ஏன் அப்படின்றத பத்தி புதிய தகவலானது வெளியாகி இருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் வெளியான படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த திரைப்படமானது கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியானது. படம் வெளியாகி முதல் 4 நாட்களுமே தமிழ்நாடு முழுவதுமே ஹவுஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா மற்ற இடங்கள்ல ரசிகர்களை பெரிதா கவர்ல. இந்த படமானது தளபதி விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித் குமார், விஜயகாந்த், சூர்யா, ஷாருக் கான் எல்லா ரசிகர்களையுமே கவரும் வகையில தான் இந்த படத்தை இயக்கி இருக்காரு வெங்கட் பிரபு. நடிகர் மட்டும் இல்லாம மகேந்திர சிங் தோனியோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி சிஎஸ்கே ரசிகர்களையும் உற்சாகத்தில் அழுத்தி இருக்காங்க. இது இல்லாம திரிசா மற்றும் சிவகார்த்திகேயனை கேமியோல கொண்டு வந்து ரசிகர்களுக்கு பல சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல விஜய் நடிச்சிருக்கக்கூடிய இந்த கோட் படத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஜோதிகா தான் தளபதி விஜய்க்கு ஜோடியாவும் இன்னொரு விஜய்க்கு அம்மாவும் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவலானது சினிமா வட்டாரத்தில் அதிகமா பேசப்பட்டது. அதற்கு பிறகுதான் நடிகர் சூர்யா இதுக்கு சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் கோட் படத்தை ஜோதிகா நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வெங்கட் பிரபு பேட்டியில் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஜோதிகாவை பத்தில எதுவுமே பேசாம வில்லு மற்றும் பிகில் படங்கள்ல விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருந்த நயன்தாரா தான் கோட் படத்துல விஜய்க்கு மனைவியாவும் அம்மாவாவும் நடிக்க வைக்க திட்டமிட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்லி இருந்தாரு. ஆனா சில காரணங்களுக்காக நயன்தாரா கோட் படத்தை தேர்வு செய்யல அப்படிங்கறதையும் சொல்லி இருந்தாரு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற கேள்விதான் ரசிகர் மத்தியில் அதிகமா இருந்துச்சு. நடிகை நயன்தாராவோட முன்னாள் காதலனான பிரபுதேவா கோட் படத்துல விஜயோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அதனாலதான் நயன்தாரா கோட் படத்துக்கு ஓகே சொல்லாததுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா கோட் படத்துல ஸ்னேகாவும் பிரபுதேவும் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. இதனால நயன்தாரா நடிக்காதது நல்ல முடிவு தான். அது மட்டும் இல்லாம விஜய்க்கு அம்மாவா நயன்தாரா நடிச்சிருந்தாங்கன்னா அது சிறப்பாவே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்தளவுக்கு ஹீரோயினுக்கு பெருசா எதுவுமே வேலை இல்ல. கோவா படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபு இயக்கத்துல ஸ்னேகா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜயோட வசீகரா படத்துக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு விஜயோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஸ்னேகா தான் சரியான தேர்வு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பலருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. கோட் படத்தை பொறுத்தளவுக்கு வெளியான முதல் 4 நாட்கள்லயே 288 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருப்பதா அந்த படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி ட்வீட் செஞ்சிருந்தாங்க. அதற்கு பிறகு எந்த தகவலையுமே காணோம். 300 கோடி பிளஸ் இல்ல 400 கோடி அப்படின்ற மாதிரி கோட் வசூல் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தளபதி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாக்ஸ் ஆபீஸ்ல கோட் திரைப்படம் மிகப்பெரிய சாதனை படைக்காததுனாலதான் அர்ச்சனா கல்பாத்தி ரொம்பவே அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது, அர்ச்சனா கல்பாத்தி விரைவில் இது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிடுவாங்களா அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே, நீங்களும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கோட் படத்துல தளபதிக்கு ஜோடியா ஸ்னேகா நடிச்சிருந்தாங்க. இவங்க சரியான தேர்வு தானா இல்ல நயன்தாராவை நடிக்க வச்சிருக்கலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை